ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து தேங்காய் பால் சாதம் தான். அதுக்கு தேவையான பொருளாக நாங்கள் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் வந்து இது வந்து சிக்கனுக்கு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே உரி வச்சுருக்கோம். அப்புறம் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. யார் பண்ண போகிறோன்னா வாங்க காட்டுறேன். இவங்க தான் எங்கள் தங்கச்சி, அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டி வச்சாச்சு, நெய் ஊற்றியாச்சு, தாளிப்பு பொருளாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி போட்ட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகா, வெங்காயம் வந்து நான் வந்து 4-5 வெங்காயம் சேர்த்துருக்கோம். உரப்புக்கு வந்து 4 பச்சை மிளகா. வெங்காயம் பச்சை மிளகா வந்து வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஓகே, தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலக்கி வந்துடலாம். ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தேங்காய் பால். இது ஏன் இவ்வளோ உயரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடுப்படி வந்து உயரமாக இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் ஸ்டூல் போட்டு நின்று சமைச்சிட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டோம். 1.5 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். அரிசி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தேங்காய் பால் ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமே அரிசி போட்டு ஒரு கிண்டிட்டு மூடி வச்சு இறக்கிடலாம். வெந்ததுக்கு அப்புறமே அவ்வளோதான். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் காஞ்சிச்சு, வடை சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு போகிறேன்னா வந்துட்டு டேஸ்ட்டுக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூள் இப்போ கொஞ்சம் தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் சிக்கன் கிரேவிக்கு. போட்டதுக்கு அப்புறமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கறி கவுச்ச வர அடிக்காது. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவே உங்களுக்கு காரம் கொடுக்கும். நல்லா மிளகாத்தூள், இது வந்து காஷ்மீரி சில்லி, உரப்பு இல்லாத மசாலா, நம்ம கலர் கொடுக்கறதுக்காக அதை கொடுக்குறோம். இது வந்துட்டு சிக்கன் கிரேவி மசாலா அப்படியே போட்டுருவோம். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். பட் தயிர் இவ்வளோதான் இருக்குது எங்ககிட்ட, நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கும் போது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து நிற்கும். அந்த டைமில் கறி எடுத்து போட்டு ஒரு கிண்டு நமக்கு எவ்வளோ தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்தோம்னா கிரேவி ரெடி ஆகிடும். தக்காளி வதங்கிறாங்க, ஒன்றும் இல்லை, தண்ணி தானே வதங்கிடும். 5 நிமிஷத்தில் சூட்டுக்கே வதங்கிடும் தக்காளி. புதினா கொத்தமல்லி போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங்காய் பால் சோறு வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்குங்க. தம்மு போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இலையை வந்து இலையில் போட்டு நல்லா சுட சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.